எல்லாருக்கும் வணக்கம். உங்க தேர்வு தயாரிப்புக்கு உதவுற மாதிரி லேட்டஸ்டா நடந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, பாதுகாப்பு, பொருளாதாரம், உலக விவகாரங்கள், அப்புறம் அறிவியல். இந்த 4 தலைப்புகளையும் நாம கவர் பண்ண போறோம். இது உங்க தேர்வுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்கும். சரி வாங்க, முதல்ல நம்மளோட பாதுகாப்பு கட்டமைப்பு பத்தி பார்க்கலாம். இதுல மிலிட்டரி அப்டேட்ஸ்ல இருந்து டிஜிட்டல் செக்யூரிட்டி வரைக்கும் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்குன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். விஷன் 2047 இது ஒரு சாதாரண திட்டமா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை. எதுக்குன்னா 2047ஆம் வருஷத்துக்குள்ள நம்ம இந்திய ராணுவத்தை எதிர்காலத்துல வர்ற எந்த ஒரு சவாலையும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மாடர்ன் பவரா மாத்துறது தான் இதோட நோக்கம். அப்போ இந்த தொலைநோக்கு பார்வையோட முக்கிய தூண்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆயுதப்படைகளை நவீனமயமாக்கணும். அப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3ஐயும் ஒன்னா இணைச்சு செயல்பட வைக்கணும். முக்கியமா ஏஐ, ட்ரோன், சைபர் வார்ஃபேர் மாதிரி புது டெக்னாலஜில ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பாதுகாப்பு உற்பத்தியில தற்சார்படைறது தான் பெரிய இலக்கு. ஓகே, மிலிட்டரி செக்யூரிட்டில இருந்து இப்போ டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு வருவோம். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஆதார் கார்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக UIDAI ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுதான் பக் பவுண்டி ப்ரோக்ராம். சிம்பிளா சொல்லணும்னா, நல்ல ஹேக்கர்ஸை கூப்பிட்டு ஆதார் சிஸ்டம்ல ஏதாவது ஓட்டைகள் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்க சரி பண்றோம் சொல்றாங்க. இது ஒரு நல்ல மூவ். சரி, அடுத்த அப்டேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லுக் அவுட் சர்க்குலர், அதாவது LOCனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். தேடப்படுற குற்றவாளிகளோ இல்ல தலைமறைவா இருக்கிறவங்களோ இந்தியாவை விட்டு தப்பிச்சு போகாம தடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவிதான் இந்த LOC. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம உள்துறை அமைச்சகம் இந்த LOC வெளியிடுறதுக்கான விதிகள்ல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மாற்றம்னு கேத்தீங்கன்னா, பல விசாரணை ஏஜென்சிகளுக்கு நடுவுல ஒரு நல்ல கோஆர்டினேஷனை கொண்டு வரணும், இந்த மொத்த ப்ராசஸையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக தான். தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த புது ரூல்ஸ் படி LOC மூலமா ஒருத்தரை பிடிச்சா சம்பந்தப்பட்ட ஏஜென்சி வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள அவரை கஸ்டடியில எடுக்கணும். அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா நடவடிக்கைகளையும் முடிச்சாகணும். இந்த டைம் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், செக்ஷன் 1 முடிஞ்சது. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போலாம். பொருளாதாரம். இண்டஸ்ட்ரி, ட்ரேட், ஃபைனான்ஸ் இந்த துறைகள்ல வந்திருக்கிற அப்டேட்ஸ் நம்ம பொருளாதாரத்தை எப்படி மாத்தப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய நம்பரோட ஆரம்பிக்கலாம். 33,660 கோடி ரூபாய். பாருங்க எவ்வளவு பெரிய தொகைன்னு. இதுதான் பாவ்யான ஒரு புது திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இவ்வளவு பெரிய முதலீடுனா, இந்தியாவோட தொழில் உள்கட்டமைப்பையே மொத்தமா மாத்தி அமைக்க போறாங்க. அப்போ இந்த பாவ்யா திட்டத்தோட ஹைலைட்ஸ் என்ன? நாடு முழுக்க 100 பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வர போறாங்க. பிளக் அண்ட் பிளேனா என்ன? ஒரு கம்பெனி வந்தா அவங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. கரண்ட்டு, தண்ணி, ரோடுன்னு எல்லா வசதியும் ரெடியா இருக்கும். அவங்க நேரா வந்து அவங்க மிஷினை வச்சு உற்பத்தி ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, உலக வர்த்தகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கு காட்டன் ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா இப்போ சீனாவையே பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு. இது நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். சரி, இது எப்படி நடந்தது? இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட ஒரு சட்டம். அவங்க சீனாவோட ஜின்சியாங் பகுதியில இருந்து வர பருத்திக்கு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இந்த கேப் தான் நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்கு. அடுத்து பேங்கிங் செக்டர்ல ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம ரிசர்வ் பேங்க் வங்கிகள் அவங்களோட லாபத்துல இருந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா, பேங்க்ஸ் எப்பவும் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும், பேங்கிங் சிஸ்டம் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பேங்க் அவங்களோட லாபத்துல அதிகபட்சமா 75% மட்டும்தான் டிவிடெண்டா கொடுக்க முடியும். மீதி 25% அவங்க கிட்டேயே மூலதனமா வச்சுக்கணும். இதனால பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமாகும். ஓகே, இப்போ நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. உலக அளவுல என்னென்ன நடக்குது, அதுல இந்தியாவோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். FAT, அதாவது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க வேலை என்னன்னா, தீவிரவாதத்துக்கு நிதி போறத தடுக்கிறது. இதுக்காக சரியா செயல்படாத நாடுகளை கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்னு பிரிப்பாங்க. லேட்டஸ்ட் அப்டேட் படி குவைத், பப்புவா நியூ கினியா புதுசா கிரே லிஸ்ட்ல வந்திருக்கு. ஈரான், நார்த் கொரியா, மியான்மர் எல்லாம் எப்பவும் போல பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை பத்தின ஒரு முக்கியமான விஷயம். உலக அளவுல பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு நீதி கிடைக்கிறத இன்னும் வலுப்படுத்த ஒரு புது கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சட்டப்படி கட்டாயம் இல்லைனாலும் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா இருக்கும்.
சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சயின்ஸ், டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் இந்த ஏரியால நடந்திருக்கிற சில சூப்பரான இன்னோவேஷன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். SMRன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். இது ஒரு வகையான குட்டி அணு உலைகள். சாதாரண அணு உலைகளை விட ரொம்ப சின்னதா, பாதுகாப்பா, செலவு கம்மியா இருக்கும். இந்தியாவுக்கு கிளீன் எனர்ஜி வேணும்னா இந்த டெக்னாலஜி ஒரு கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பிருக்கு. அடுத்த ஒரு ஷாக்கிங்கான நம்பர். நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு மட்டுமே சுமார் 70 லட்சம் டன்னுக்கு மேல துணி கழிவுகள் உருவாகுது. இது சுற்றுச்சூழலுக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னன்னா, அந்த 70 லட்சம் டன் கழிவுகள்ல கிட்டத்தட்ட 70% நாம மறுசுழற்சி பண்றோம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 70%. இது உலக அளவிலேயே ரொம்ப அதிகமான ரீசைக்ளிங் ரேட். உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை. கடைசியா ஒரு சூப்பரான இன்னோவேஷன். புது டெல்லியில ஒரு ஏர் டவர் வச்சிருக்காங்க. இது சாதாரண ஏர் பியூரிஃபயர் இல்ல, இது மைக்ரோ ஆல்கே, அதாவது பாசிய வச்சு வேலை செய்யுது. வண்டி புகையை உள்ளே இழுத்து இயற்கையான ஒளிச்சேர்க்கை மூலமா காத்த சுத்தப்படுத்துது. நம்ம நகரங்களோட காற்று மாசு குறைக்க இது ஒரு அருமையான தீர்வு இல்லையா? சரி, நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பாலிசி, எக்கானமி, டெக்னாலஜி இந்த மூணுல இந்தியாவோட அடுத்த 10 வருஷ வளர்ச்சியை தீர்மானிக்க போற முக்கியமான சக்தி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி.